கம் பேக் டு எஸ்கேம் சேனல். இந்த விட நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிராஃப் அண்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜாலியாக இருந்துச்சு, ப்ளே பண்ண நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு விளாண்டுருக்கலாம். எனக்கு முன்னாடி அவன் தாவிட்டு என்ன முன்னாடி அடிச்சுட்டான். ஆனால் தான் திருப்பி ரிவெஞ்சு கொடுத்தேன். அடித்தோடனே அவன் அதில் தாழ முடியலன்னு தலையை தடவிட்டு கிடந்தான். அதான் நம்ம விடான்ட்டு டப்புன்னு தாவிட்டு இது மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு லெவல் கஷ்டமாக இருக்கும், ஒரு லெவல் ஈஸியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா மேப் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் ஷேர் கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். நீங்கள் வாய் ரொம்ப உழவுது பார்த்திங்கன்னா ரொம்ப உளறிக்கிட்டே இருக்குது வாய். என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் பார்க்கணும். கைஸ் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, தவிர லைக் பண்ண முடியுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ண மாதிரி தாழ்மையோட கற்றுக்கொள்ளப்படுது. இந்த மேட்ச்லாம் நான் கரெக்டாக என் வீடியோ பார்த்துக்கோங்க. கரெக்டாக நான் எப்படி தாவுறேன், எங்கே எந்த பட்டன்லாம் அமுத்துறேன் அப்படின்னு பார்த்துக்காங்க. ஏன்னா இதில் நிறையா ட்ரிப்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பாக அமுத்திருப்பீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது கரெக்டாக இது பண்ணால் அதுதான் மேட்ரு. இதில் பார்த்திங்கன்னா மிச்சப்படி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ப்ளே பண்ணுறது ஜாலியாக தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். பசங்கள்லாம் ப்ளே பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். அடித்து சேதர விட்டுக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கோவம் சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க, சில பேர் ஜாலியாக ஃபன்னாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் தெரியும். ஓகேவா? நானே அப்படி தான் பசங்க கூட விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் கடுப்பில் எல்லாம் வெளியே தள்ளிட்டாங்க. சரி நம்ம மட்டும் ப்ளே பண்ணுவோம்னா அங்கே அவங்க இருக்காங்க. அந்த வீட்டுக்கு மேலே 4 காட்டுதா, நான் ஒருத்தன் சேர்த்து 4 பேர். இப்போ நான் சேர்த்துனா 3 தான் காட்டும் பாருங்களேன். அதேமாதிரி அவங்க செட்டாங்கன்னா நம்மளுக்கு 3 தான் கட்டும். அதனால் 4 பேர் நம்ம பசங்களாம் இன்னும் வரவே இல்லை. நான் வந்துட்டேன். அடித்து தள்ளி விட்டு நம்ம மட்டும் உஷாராக ஓடான்ட்டான். அவங்க இன்னும் அங்கேயே நின்றுக்கிறீங்க. வாடா வேகமாக வாடா அப்படின்னு. நீ போடா, நான் வாரேன்டா, நான் பொறுமையாக வரேன், நீ போயிட்டே நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி பரவாயில்ல, நமக்கு தான் கை வளர்ந்த கலையாச்சே, கிராஃப்லாண்ட் மேட்ச்னாலே நமக்கு கை வளர்ந்த கலையாச்சே. நம்ம வேகமாக வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா செத்துருப்பான், 3 இறங்கியிருக்கான். கரெக்டாக பார்த்து இது பண்ணுங்கள். எங்கெங்கே பட்டனை ஆன் பண்ணுறேன், எங்கெங்கே ஆஃப் பண்ணுறேன்னு பார்த்தா மட்டும்தான் இந்த கேம் ப்ளே பண்ண முடியும். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே தாண்டா இப்பெல்லாம் தாவிலாண்டா வச்சிடலான்ட்டு ப்ளே பண்ணும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்ட்டு. இங்கே எல்லாம் தாவும் போதெல்லாம் அந்த சோப்பில் பட்டுச்சுனாலே நம்ம காலி ஆகிடுவோம். லைட்டாக ஒரு இன்ச்சு கூட படக்கூடாது, அந்தமாரி இருக்கும். அவன் ப்ளே பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லிங்க் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னடா ஏனியை குப்பரை போட்ட மாதிரி இருக்கும், பார்த்து போகணும், இல்லைனா கீழே தள்ளி விட்ருவோம். நானே பார்த்திங்கன்னா 4 திசையில் கீழே விழுந்துருப்பேன். டெஸ்ட் மிஷில் போயிருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாதி பில்டிங்கு, அங்கே பாதி பில்டிங்கு. என்னடா அவன் கட்டினாலும் ஒரே இடத்துல பில்டிங்கை கட்ட மாட்டான், மாற்றி கட்டுவான். இதெல்லாம் எப்படி இந்த கிராஃப்லாண்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படியே அதே மாதிரி நம்மளும் இந்தமாரி மேட்சை நம்மளும் கிரியேட் பண்ணிவிடுவோம். அதுக்கு தான் கேட்டேன். ஓகேவா? இல்லைன்னா 2 புல்லட் போகும். 2 புல்லட் போனதுக்கப்புறம் தான் போகணும். இந்த சிவப்புலாம் காலை வச்சு மஞ்சள் கலர்லாம் காலை வச்சிங்கன்னா காலி ஆகிடுவீங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதில் காலை வைக்கக்கூடாது. ஹாட்டாக விழுவுது. ஒரு ஹாட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் தான் தோணும். ஒரு பொண்ணு கொடுத்தா நல்லாயிருக்கும், வச்சுக்கலாம். ஆனால் இங்கே விழுதுலாம் பெஸ்ட்டு. ஆனால் நல்லா இருக்குது. ஹார்ட் விழுந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சென்சாரில் ஹார்ட் விழுகிற மாதிரி. அதான் மறக்காமல் பார்த்திங்கன்னா இது ஒரு ரவுண்டு ஸ்கைஸ். மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக நண்பர்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். புது கிராஃப்லாண்ட் மேட்சாக போடுவோம். ஓகேவா? பாய். இதோட வீடியோ முடியுது. ஓகே கைஸ்.